தெரிஞ்சிருச்சு, என் கதை முடிய போதுன்னு தெரிஞ்சிருச்சு. கடைசியா ஜெபிக்கிறார், என்னை பலப்படுத்தும். கர்த்தர் நிச்சயம் சத்தத்தை கேட்கிறவர். அவருக்குள்ள ஒரு பலனை கொடுத்தார், சிம்சனுக்குள்ள ஒரு பலத்தை கொடுத்தார். ஆனா அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதனையான ஒரு காரியம். ஏன்னா அவனுக்குள்ள மாறுபாடான நாவு. ஏன்னா உள்ள செத்த கிரிய, உள்ள செத்த ஈ இருக்கு, உள்ள செத்த ஜீவம் இருக்கு. அதனால அடுத்த வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், அவன் சொல்றான், என் ஜீவன் இந்த பெலிஸ்தரோட என்ன செய்யட்டும், மடிய கிடவது. பலப்படுத்தும் கேட்டதோட அவன் முடிச்சிருந்தானா கர்த்தர் அவனை வித்தியாசமா கொண்டு போயிருப்பார். ஆனா திரும்ப என்ன நாவு அவனுக்குள்ள வெளிப்படுது? ஏன்னா இருதயத்தில் இருக்கிறதான் வாயில வெளியில வரும். ஒரு வார்த்தை சொல்றான், மாறுபாடான நாவு, மாறுபாடுள்ள நாவு. என் ஜீவன் இந்த பெலிஸ்தர். ஏற்கனவே நம்ம வாசிக்கிற 15வது அதிகார கடைசியில் நம்ம வாசிக்கும் பொழுது தெரியும், அந்த பச்சை தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொன்ற உடனே அவன் பலவீனமாய் என்ன செய்யறான், தாகத்துக்கு தண்ணி இல்லை, ஜீவன் போற மாதிரி இருக்கு. அப்ப இருக்கிறது பெலிஸ்த தேசத்துல. அதனால அவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே இந்த பெலிஸ்தரோட நான் என்ன செய்யணும், அழிந்து போகணும், விருத்த சேதனை இல்லாதவர்களோட என் ஜீவன் போகணுமான்னு கேட்கிறான். உடனே ஆண்டவர் என்ன செய்யறார், ஒரு பள்ளத்தை என்ன செய்தார், பிளக்க பண்ணினார். அங்கிருந்து நீரூற்று வந்தது, அவன் குடித்தான், பலப்பட்டான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இங்க என்ன சொல்றான், இங்க அந்த நாவு மாறுபட்டது. உள்ள செத்த ஜீவியம் இருந்துச்சுன்னா நம்ம நாவு நம்மளே அறியாம மாறுபட்டுரும். மாறுபாடான நாவை கர்த்தர் என்ன செய்கிறாராம், அருவருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மாறுபாடான நாவு வசனம் சொல், நீதிமொழிகள் நம்ம வாசிக்கிறோம், மாறுபாடு உள்ள நாவு அறுப்புண்டு போகும். ஆமென், அல்லேலூயா. சிம்சன் என்ன சொன்னாரோ பலப்படுவதற்கு ஒரு ஜெபித்தார், பலனை கர்த்தர் கொடுத்தார். ஆனா அடுத்த நிமிஷமே மாறுபாடு உள்ள நாவினால அவனுடைய ஜீவன் பெலிஸ்தரோட என்ன செய்தது, மடிந்து போயிற்று. இன்னும் தேவ பலத்துல பலப்பட வேண்டிய சிம்சோன், இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய சிம்சோன் அதோடு தன்னுடைய பலத்தை என்ன செய்தார், இழந்தார். ஆமென், அல்லேலூயா. இன்னும் நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 4வது வசனத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், நாவின் மாறுபாடோ நம்ம ஆவி என்ன செய்யுமா, நொறுக்கும். நாவின் மாறுபாடு நம்ம ஆவி என்ன செஞ்சிருமா, நொறுக்கிடும். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு உதாரணமா நம்ம பார்த்தோன்னா யாக்கோபை குறித்து பார்க்கலாம். யாக்கோபு யாரு, ஈசாக்கிന്റെ மகன். ஈசாக்கிന്റെ மகன் முற்பிதாக்கள்ல ஒருவர். திடீர்னு ஒரு நாள் போறார், என் தகப்பனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். உடனே தகப்பன் என்ன செய்யற, தகப்பனேன்னு கூப்பிட்டாங்க, என் மகனே நீ யார்? யார் போனா பக்கத்துல, யாக்கோபு தான் அப்பாட்ட போயிருக்கிறாரு, ஈசாக்கு முன்னாடி இருக்கிறார், என் தகப்பனே. உடனே சொல்ல, என் மகனே நீ யார்? இவர் என்ன சொல்லணும், யாக்கோபுன்னு சொல்லணும். ஆனா நாவின் மாறுபாடு இவர் என்ன சொன்னாரு, உன்னது மூத்த மகனாகிய ஏசா. ஒரே வார்த்தை, நாவின் மாறுபாடு. ஒருவேளை யாக்கோபு மேல தேவனுடைய திட்டம் பெரிதா இருக்கலாம், ஆனால் நாவின் மாறுபாடு யாக்கோபு நொறுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்களது மூத்த மகனாகிய ஏசா, நான் இருக்கிறது யாரு, யாக்கோபு. ஆனா வாயின் மாறுபாடு என்ன சொல்லுது, நான் உங்களது மூத்த மகனாகிய ஏசா. அதே வார்த்தையினால புறப்பட்ட அந்த தேசத்தை விட்டே ஓடணும். பதானராமுக்கு போகிறார், அங்க 20 வருஷம் வாழ்றார். 20 வருஷமும் அவரே வாயத்தொன்னு சொல்றாரு, குளிர் என்ன பச்சிக்குது, வெயில் என்ன பச்சிக்குது, பகலின் உஷ்ணம் என்ன பச்சிக்குது, வெகு பாடுபட்டேன். ஆதியாகமத்துல வாசிக்கும்போது சொல்றேன், வெகு பாடுபட்டேன்னு சொல்றார். நாவின் மாறுபாடு அவருக்குள்ள ஒவ்வொரு நாளும் பாடுபடும் பொழுதெல்லாம் வாயில அவருடைய ஆவியில எதுதான் வந்திருக்கும், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. இதுதான் அவருடைய சிந்தையில என்ன செஞ்சிருக்கோம், நொறுக்கி இருக்கும். அவருடைய ஆவியை நொறுக்குது. யாக்கோபு அல்லவா, நான் உமது மூத்த மகனாகிய ஏசான்னு சொன்னேன். ஏசாவின் போர்வை. யாக்கோபா இருந்தா கூட ஏசாவின் போர்வையில் எத்தனை நாளைக்கு வாழ முடியும்? ஏசாவின் போர்வை மாறணும். எத்தனை நாள் இந்த ஏசாவின் போர்வை, எத்தனை நாள் இந்த ஏசாவின் போர்வை, ஏசாவின் போர்வை மாறணும். திரும்புறார், பதான அரமை விட்டு திரும்பின உடனே போறார். யாக்கோபின் அந்த யாப்போக்கு ஆற்றின் கரையில போய் பிந்தி தனித்திருக்கிறார். இந்த ஏசாவை தான் சந்திக்க போகிறார். தன்னுடைய சின்னத்தை அலன ஈசாக்கு இருக்கிறதான தன்னுடைய தகப்பனார் இருக்கிற இடத்துல சொந்த தேசத்துக்கு திரும்புகிறார். ஞாபகத்துக்கு வருவதா ஏசா. ஆனா தான் இருப்பது எந்த போர்வையில இருக்கிறான், ஏசாவுடைய போர்வையில. ஏசாவுடைய போர்வை களையணும், பேர் மாற்றப்படணும். ஏன்னா தவறா பேர் சொன்னோம். பிந்தி தனித்திருக்கிறான், ஆண்டவரோடு கூட போராடுகிறான். என்னைக்கு நான் உமது மூத்த மகனாக ஏசான்னு சொன்னாரோ அன்னைக்கே தேவ பலத்தை இழந்துட்டான். ஒருவேளை
தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன செய்யல, அவனுக்குள்ள வரல. தகப்பனுடைய ஆசீர்வாதம் இருக்கலாம், சேஷ்டபுத்திர ஆசீர்வாதம் இருக்கலாம், ஆனால் தேவ ஆசீர்வாதம் இன்னும் இவருக்குள்ள வரல. போராடுறார். இன்னும் எனக்குள்ள தேவ பலம் வேணும். இந்த போர்வ கலையின் ஏசாவின் போர்வை மாறணும். இன்னும் எனக்குள்ள தேவ பலம் வேணும். இன்னும் எனக்கு தேவ ஆசீர்வாதம் வேணும். இது வரைக்கும் தேவ ஆசீர்வாதம் எனக்குள்ள இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். பிந்தி தனித்திருந்து போராடுறான். விடிய போராடி மேற்கொண்டான். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் போராட விரும்புகிறீங்க? பிந்தி தனித்திருந்து போராட விரும்புகிறேன். இந்த ஏசாவின் போர்வை என் வாழ்க்கையை விட்டு களையணும் ஆண்டவரே. அது களையப்படணும். அந்த ஏசாவின் போர்வை எனக்கு வேண்டாம். அந்த ஏசாவின் போர்வை எனக்கு வேண்டாம். எனக்குள்ள தேவ ஆசீர்வாதம் கடந்து வரணும். இன்னும் தேவ பலத்துல நான் பலப்படணும். என் கருணை ஆண்டுக்கு நேரம் உயர்த்தி நம்ம பார்க்கிறோம். தேசத்தை கலக்கினதான ஜான் வெஸ்லி குறித்து நமக்கு தெரியும். அவருடைய தாயார் சுசன்னா வெஸ்லி 18 பிள்ளைகள் உண்டாம். 18. இன்னைக்கு நம்ம 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்களோட பாட நம்மளால என்ன செய்ய முடியல, பார்க்கவே முடியல. ஒரு நாள் ஃபுல்லா இருந்தாலும் பார்க்க முடியல. ஆனா 18 பிள்ளைகளுடைய பாடுகளையும் அவர்களை கவனிக்க வேண்டிய எல்லா பராமரிப்பு வேலைகளையும் அவர்கள் சரியாய் செய்ததும் அல்லாமல் தினந்தோறும் பிந்தி தனித்திருப்பார்களாம். அது பகலும் இல்லை, இரவும் இல்லை. இரவு நேரம் ஆகும் பொழுது 18 பிள்ளைகளுடைய தலைக்கு மேலேயும் கை வைத்து அவர் என்ன செய்வாங்களாம், ஜெபிப்பாங்களாம். 18 பிள்ளைகளை கத்த தேசத்துல முத்துக்களா எழும்ப பண்ணினார். பிந்தி தனித்திருக்கிற அனுபவம், அவனுடைய சமத்துல கதறுகிற அனுபவம், தேவ பலத்துக்காய் போராடுகிற அனுபவம். ஜான் வெஸ்லியுடைய தாயார் சுசன்னா வெஸ்லி அவங்க தேவ பலத்துல முதல்ல என்ன செய்வாங்க, தனித்திருப்பாங்களாம். அந்த தேவ பலத்துல அவங்க எழுந்ததுக்கு அப்புறமா தான் பிள்ளைகளுடைய தலைக்கு மேல கை வைப்பாங்களாம். எல்லா பிள்ளைகளுடைய தலைக்கு மேலே கை வைத்தாங்க. தனக்குள்ள இருந்த தேவ பலன் அந்த பிள்ளைகளுக்குள்ள கடந்து சென்றது. பிள்ளைகளை கர்த்தர் முத்துக்களாய் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அவர்கள் தேசத்தை அசைக்கிறவர்களாய் மாறினார்கள். ஜான் வெஸ்லி தேசத்தை அசைக்கிறவராய் மாறினார். அவருடைய சகோதரன் சார்ல்ஸ் வெஸ்லி அவர் கூட அநேக கிறிஸ்தவ பாடல்களை எழுதி அநேகர் பாடுகிற அநேகர் ஆவிக்குள்ளாய் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் விடுவிக்கிறவர்களாய் மாறினார்கள். நமக்குள்ள இருந்த தேவ பலம் நமக்குள்ளே இல்லாம எப்படி பிள்ளைகளுக்குள்ள நம்ம கடத்த முடியும்? நமக்குள்ள தேவ பலம் வேணும். கரங்களை ஆண்டுக்கு நேரம் உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே எனக்குள்ள தேவ பலம் வேணும், எனக்குள்ள தேவ பலம் வேணும், இன்னும் என்னை பலப்படுத்தும். ஒரு தாவீதை கேட்ட தாவீது சொல்லுவார், யுத்த காலத்துல நான் யுத்தத்துக்கு போக வேண்டிய நான் என்ன பண்ண, உப்பிரிக்கின் மேல சுத்த போனதுனால பாவத்துக்குள்ள விழுந்தேன், செத்து கிரியைகளுக்குள்ள விழுந்தேன். அதனால தேசத்துல பலவிதமான பிரச்சனை, பயங்கரமான வாதம் எல்லாம் வந்துச்சு. ஆனா மீண்டும் கதறார். தீர்க்கதரிசி வந்து சொன்ன உடனே கதறார். ஆண்டவரே பரிசுத்த ஆவி என்னோட போயிடுச்சு. சங்கீதம் 51 எடுக்க முடிஞ்சு அங்க வேகமா எடுத்து அப்படி நீங்க அந்த பகுதியில வச்சுங்க. சங்கீதம் 51 சங்கீதம் 10 வசனத்திலிருந்தே அவர் கதறார். செத்து கிரியை உள்ள இருந்துச்சுன்னா இன்னும் பலப்படவே முடியாது. சொல்ல சுத்த இருதயம் எனக்குள்ள இல்ல ஆண்டவரே, அது போயிடுச்சு. இருதயம் முறையில மாறணும், செத்த ஜீவிய மாறணும். ஆண்டவரே சுத்த இருதயத்தை அப்படி சேர்ந்து என் கூட சேர்ந்து வாசிருங்க. சுத்த இருதயம் எனக்குள்ள வேணும். அடுத்து அதே வசனத்துல சொல்றார், நிலைவரமான ஆவி எனக்குள்ள இருக்க ஆவி என்ன செஞ்சிருச்சு, அது போயிடுச்சு. நானல போல அசைந்து ஒன்றுமில்லாம பதரை போல போயிடுச்சு. இப்ப எனக்குள்ள நிலைவரமான ஆவி வேணும், நிலைவரமான தேவ ஆவி எனக்குள்ள வேணும். நான் பலனெல்லாம் இழந்துட்டேன், ஆவியின் பலனெல்லாம் இழந்துட்டேன். ஒரு சக்தி தான், ஆனா நான் ஆவியின் பலனை இழந்துட்டேன். மீண்டும் நான் என்ன செய்யணும், பலப்படணும். அடுத்து சொல்ற, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்கப்பா. விழுந்துகள்லாம் உண்மைதான். திரும்ப போய் உட்கார்ந்து இருக்கிறார். ஆண்டவரே நான் இன்னும் பலப்பட, சத்தமா சொல்ல, என்னோட சேர்ந்து சத்தமா சொல்லும், நான் இன்னும் பலப்பட உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க. உடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து பலப்படுவோம். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த இடத்துல தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறேன்னா இந்த நாள்ல பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா இல்லைன்னு சொல்லுவோம். விசுவாச அறிக்கையை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். உடைய சமூகத்துல விட்டு என்ன தள்ளாதீங்கப்பா. அடுத்து சொல்ற, உடைய பரிசுத்த ஆவி என்ன விட்டு என்ன செய்யாதீங்க, எடுத்து போடாதீங்கப்பா. உடைய பரிசுத்த ஆவி எனக்கு வேணும். உடைய பரிசுத்த ஆவிதான் என்ன செய்யும், சகல சத்தியத்திற்குள்ள என்ன செய்யும், நடத்தும். உடைய பரிசுத்த ஆவி என்ன விட்டு என்ன செஞ்சிடாதீங்க, எடுத்து போட்டுறாதீங்க. அதுக்கு அடுத்து அவர் சொல்ற, உடைய அடுத்த 12 வசனத்துல வாசிக்கிறோம், உடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு என்ன செய்யுங்க, திரும்ப தாங்க. ஆமென், அல்லேலூயா. சிதறடிக்கிற செத்தையே உள்ள வந்துச்சுன்னா போதும், ரட்சணியத்தின் சந்தோஷம் போயிடும். சந்தோஷம் போச்சுன்னா சமாதானம் போயிடும், அப்புறம் ஐக்கியம் போயிடும், எல்லாம் போயிடும். ஆமென், அல்லேலூயா. தனிப்பட்ட ஜீவிதத்துல போயிடும்,
குடும்ப வாழ்க்கையில போயிரும், சபைக்குள்ளேயே போயிரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை காத்துக்கொள்ளணும்னா அந்த பரிசுத்த ஆவியினால என்னை நிரப்பும். மீண்டும் என்னை ரட்சணியத்தின் சந்தோஷத்தினால என்னை நிரப்பும். உற்சாகமான ஆவி. அப்ப நம்ம சிதறடிக்கிற சத்ரு நமக்குள்ள வந்தாலே நமக்கு தெரியும், உற்சாகமான ஆவியை நம்ம என்ன செஞ்சிரும், இழந்துருவோம். ஆமென். அல்லேலூயா. உற்சாகமான ஆவி நம்மளை தாங்க 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 தேவ ஆவியில இன்னும் நம்ம பலப்பட முடியும். சத்தமாலையிலே சொல்லுவோம், உற்சாகத்தின் ஆவி நம்மளை என்ன செய்யணும், தாங்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கதரிசியாகிய எலியாவை பார்த்து எலியாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது தெரியும், அவருக்குள்ள அந்த உள்ளான மனுஷன்ல அக்கினியா எரிந்து கொண்டிருந்தார் தேவ பலன். அதனால தேவ பலன் வைராக்கியம் ரெண்டும் அவருக்குள்ள அக்கினியா எரிந்து கொண்டிருந்தது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவருக்குள்ள இருந்த ஆவியின் வைராக்கியம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சமூகம், அவரை சொல்றத போய் நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார் நான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக அவர் நிற்கிறார்னா நிச்சயம் தேவனுடைய சமூகத்துல அவருடைய பிரசன்னம் உண்டு, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அங்க ரட்சணியத்தின் சந்தோஷம் உண்டு, அங்க உற்சாகமான ஆவி உண்டு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். ஆவியின் வைராக்கியம், இந்த பலம், ஆவியின் பலம், தேவ பலன் இவருக்குள்ள அக்கினியா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதனாலதான் இவரால வானத்துல இருந்த அக்கினி இறங்க பண்ண முடிஞ்சிச்சு. ஆமென். அல்லேலூயா. அதனால்தான் எலியாவை நம்ம பார்த்தோன்னு சொல்லுவோம், அவர் என்ன சொல்லுவோம், அக்கினியின் தீர்க்கதரிசி. ஆனா அவரோட வாழ்க்கையில கூட திடீர்னு யார் குறுக்கிட்டா, சிதறடிக்கிற சத்ருவாகிய எசபேல் குறுக்கிட்டால். ஓ, அக்கினியை பற்றி எரிகிற தீர்க்கதரிசி. அவருக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை, சொல்லவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழ்கிற நமக்கு எதிராய் சிதறடிக்கிற சத்ரு எப்போதும் அவன் என்ன செய்வான், போராடுவதற்கு தான் அவன் என்ன செய்வான், துணிந்து நிற்பான். ஆமென். அல்லேலூயா. அவன் போராட தவித்து கொண்டு இருப்பான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சத்ருவை முறியடிக்கணும்னா ஆமென், அல்லே நமக்கு தேவை விசேஷித்த பலன். ஆமென். அல்லேலூயா. 450 பாகால் தீர்க்கதரிசிகளை ஒரே வெட்டா வெட்டி போட்டவர் தேவ பலத்தால. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா தேசத்து ராணி தன் அழிக்க வர்றான்னு துவண்டு போயிட்டார், சோர்ந்து போயிட்டார். ஆமென். அல்லேலூயா. நீண்ட தேவ தூதன் வர்றார், இனியாவே இன்னும் எழுந்து போஜனத்தை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிந்தி தனித்திருக்கிறது மட்டும் இல்ல. ஆமென். அல்லேலூயா. நமக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. வசன வேதத்தை கேளாத ஜெபம். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா நமக்கு வெறும் ஜெபம் மட்டும் போதாது. ஆமென். அல்லேலூயா. வசனம் வேணும். ஆமென். அல்லேலூயா. வசனத்தின் பலத்துல நம்ம இன்னும் பலப்பட முடியும். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். போராடி ஜெபிக்கும் பொழுது நம்ம தேவ பலத்துல நம்ம என்ன செய்யறோம், பலப்படுகிறோம். இரண்டாவது வசனத்தை நம்ம உட்கொள்வதனால நம்ம என்ன செய்யறோம், பலப்படுத்தப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஏற்கனவே இந்த எலியாவுக்கு வேலையே என்னன்னா, சிகரத்துல எல்லாம் ஏறு, மலைக்கு பர்வதத்துல ஏறுற வேலை. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். எலியான்னு சொன்னானே நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஆண்டவரே, சிகரத்துல ஏறுகிற அந்த அனுபவம் எனக்குள்ள வேணும். ஆமென். அல்லேலூயா. ஏற்கனவே அவர் என்ன பண்ணார், கர்மேல் சிகரத்துல போய் தன் முகம் தன் முழங்கால் பட என்ன செய்தாராம், குனிந்து ஜெபித்தார். வானம் திறந்தது. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஜெபத்துக்கு வானம் திறக்கணும்னா அந்த ஜெபம் வேணும். ஏறி ஜெபிக்கணும், பர்வதத்துல ஏறி ஜெபிக்கணும். இருந்த இடத்துல இல்ல. ஆமென். அல்லேலூயா. இருந்த அனுபவத்துல இல்ல. ஆமென். அல்லேலூயா. என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டவங்க அந்த அனுபவத்துல இல்ல, என்றைக்கோ விசுவாசத்தை கொஞ்சம் பிடிச்சவங்க அந்த அனுபவத்துல இல்ல. ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் ஏறணும். ஆமென். அல்லேலூயா. சிகரத்துல ஏறி ஜெபித்தோன வானம் திறக்கும். ஆமென். அல்லேலூயா. இப்ப சோர்ந்து போய் கீழே இருக்கிறதான எலியா இந்த போஜனத்தை கொடுத்தோம், மீண்டும் ஏறுகிறார். அவருக்கு வேலையே பர்வதத்துல ஏறுகிற வேலை. ஆமென். அல்லேலூயா. அடுத்து எந்த பர்வதத்துல ஏறுறார், தேவ பர்வதமாகிய ஓரேப். ஆமென். அல்லேலூயா. அங்க ஏறுறார். ஆமென். அல்லேலூயா. அந்த ஏறுகிற அனுபவம், ஜெபத்துல ஏறுகிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி ஏறும் பொழுது நம்ம இன்னும் அவருக்கா என்ன செய்ய முடியும், பலப்பட முடியும். ஆமென். அல்லேலூயா. இந்த தாவீதை குறித்து பார்த்தோம்னா இவர் எப்படி தன்னை மீண்டும் கொண்டு வந்தார்னா, மீண்டும் பலப்பட அவர் என்ன செய்வார்னா, பாவ அறிக்கை பண்றார். ஆமென். அல்லேலூயா. பாவத்தை அறிக்கை பண்ணுமா இல்லையா? சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். கண்டிப்பா நம்ம இந்த உலகத்துல இருக்கிற நம்ம யாருமே நான் பாவம் செய்யல அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம பாவம் இல்லை என்பவமாகி நம்ம நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். அப்ப பாவம் நான் செய்யல, செய்ய மாட்டேன், இப்படி பரிசுத்தமா இருப்ப சொல்லவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. வசனம் சொல்லுறது, பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான். ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஒவ்வொரு நேரமும் அவனுடைய சமூகத்துல வருகிறதுல கூட கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாற்றங்கள் அல்லனா நம்ம அசதியா அதுல கூட இருந்தோம்னா கூட அதுக்கு கூட பாவம் தான். ஆமென். அல்லேலூயா. இப்ப பாவத்தை அறிக்கை செய்யணும். ஆனா இந்த தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். பாவத்தை மட்டும் அறிக்கை பண்ணி காலத்தை அவர் ஓட்டல. ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு பாவம் அறிக்கை பண்றாரோ அதை காட்டில் அதிகமாக விசுவாச அறிக்கை பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது நாம் பார்த்தோம், இன்னும் தேவனுக்குள்ள பலப்படணும்னா சத்தமாலையிலே சொல்லுவோம். இன்னும் தேவனுக்குள்ள நம்ம பலப்படணும்னா நமக்குள்ள என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவருடைய பலம் வேணும். ஆமென். அல்லேலூயா. இன்னும் தேவ ஆவிக்குள்ள நம்ம பலப்படணும்னா ஜெபத்துல நம்ம என்ன செய்யணும்? பிந்தி காத்திருக்கிறவர்களா இருக்கணும். அடுத்து நமக்கு வசனத்தின் மூலமா நம்ம என்ன செய்யணும்? இன்னும் பலப்படணும். அதுக்கு அடுத்து கடைசி நம்ம பார்க்க போறது இந்த பாவ அறிக்கையை காட்டிலும், அதுக்காக பாவ அறிக்கை செய்யக்கூடாதுன்னு இல்லை, நம்ம எவ்வளவு பாவ அறிக்கை செய்யறோமோ அதை காட்டிலும் விசுவாச அறிக்கை அதிகமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் நம்மளை பலப்பட செய்யும். சங்கீதத்துல மட்டுமே தாவீதை குறித்து நம்ம அங்க 1 சாமுவேல் 2 சாமுவேல் அங்கெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆனா அதை காட்டிலும் சங்கீதங்களை நம்ம வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது தெரியும் தாவீது எவ்வளவு அதிகமாய் அந்த பக்தி வைராக்கியத்தோடு கூட விசுவாச அறிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம். நானோ கர்த்தருடைய ஆலயத்தில் எப்படி இருப்பேன்? பச்சையான ஒளிவ மரத்தை போல. ஒளிவ மரம்னாலே பரிசுத்த அபிஷேகம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சும்மா ஒளிவ மரம் சொல்லல, பச்சையான ஒளிவ மரத்தை போலதான் இருப்பேன்னு சொல்றார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரின் பலன், என் பலனாகிய கர்த்தாவே. இன்னும் நிறைய வாக்குத்தத்த வசனங்கள்லாம் நமக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. சோர்ந்து போகும் பொழுது, ஒருவேளை சத்துணங்களை விழ தள்ளும் பொழுது, பலவீனங்கள் நம்மளை ஒடுக்கும் பொழுது, பலவிதமான காரியம் நம்மளை எடர பண்ணும் பொழுது, திடீர்னு நம்ம குடும்ப வாழ்க்கையில புருஷனுக்கோ மனைவிக்குள்ள பிரச்சனை போல இருக்கலாம், ஐக்கிய கேடுகள் போல இருக்கலாம், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கிடையில பிரச்சனை போல இருக்கலாம். ஆனாலும் விசுவாச அறிக்கை பண்ணி எழும்பிட்டோம்னா சிதறடிக்கிற சத்துரம் ஓடியே போயிருவான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முகத்துக்கு முன்னாடி வர்றதெல்லாம் சரிதான், ஆனா நம்ம பலப்படும் பொழுது அவனை நாம் முறியடிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிற பலத்தோடு நம்ம போரடிக்க எழும்பிட்டோம்னா கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ முறியடிப்பாய். கிதியோனை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். போரடிக்கிற நம்மளை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ முறியடிப்பாய். வார்த்தையினால போரடிக்க எழும்புறோமா? வசனத்தால போரடிக்க எழும்புறோமா? இன்னும் விசுவாச அறிக்கையினால போரடிக்க எழும்புறோமா? நம்மளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லு, நீ முறியடிப்பாய். வீட்டுக்குள்ள நம்ம ஆத்மாவுக்கு விரோதமா வருகிற சத்ருவை நீ முறியடிப்பாய். குடும்பத்திற்கு எதிராக வருகிறதான சிதறடிக்கிற சத்ருவை நம்ம என்ன செய்வோம்? முறியடிப்போம். சபைக்கு எதிராக வருகிறான சத்ருவை நம்ம முறியடிப்போம். இங்க கிதியோனுக்கு கொடுக்கப்படுகிற அபிஷேகமே என்னன்னா தேசத்தை தப்புவிப்பதற்காக தான். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க பயந்து ஒளிஞ்சிருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த 6வது அதிகாரம் 1 வசனம் 2வது வசனத்துல பார்த்தா தெரியும். அவங்க வீட்டுல இருக்கல, அவங்க குகைகளிலையும் காடுகளிலேயும் அரணான அடைக்கலமான வேற இடங்கள்ல போய் இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு கூட இந்த இடத்துல இருக்கிற ஒரு சிலருடைய மனதுல ஒருவேளை இப்படிப்பட்ட கேள்வி இல்லை, ஐயோ நான் இருக்கிற வீட்டுல என்னால இருக்க முடியலையே, என்னைக்கும் பிரச்சனை. வீடு இருந்து வீட்டுல வாசம் நம்ம காட்டுல போய் இருக்கிறாங்க. ஆனாலும் போரடிக்கிற ஒரு மனுஷனை கர்த்தரை எழுப்பி சிதறடிக்கிற சத்ருவை வீழ்த்தி அவளை சந்தோஷமா வாழ வைக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. போரடிக்கிற எழும்புற நம்ம கரங்களாண்டுக்கு நேரம் உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே போரடிக்க நான் எழும்புறேன். எழும்பி போரடிக்கிறதான அந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுற, உனக்கு இருக்கிற பலம் போதும், ஆனா நான் உன் கூட இருப்பேன். இருக்கிற பலம் போதும், நான் உன் கூட இருந்தனா நீ இன்னும் பலப்படுவாய். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். அந்த விசேஷித்த அபிஷேகத்தினால இந்த நாள் அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு கத்தை நிரப்ப போகிறார். வேகமா நம்ம எழுதி நிற்போம். வேகமா வேதாந்த முடி வைத்துக்கிட்டு வேகமா எழுந்து கரங்களாண்டுக்கு நேரம் உயர்த்தி ஒரு அறிக்கை பண்ண ஆரம்பிப்போம். ஆண்டவரே, அதற்கு தடையாய் எங்க வாழ்க்கையில செத்த கிரியைகள் என்னென்ன இருக்கப்பா, ஒரு அர்ப்பணிக்க ஆரம்பிப்போம். செத்த கிரியைகள் மாறட்டும். நீதிக்கு பிழைத்துதான எனக்குள்ள செத்த கிரியைகள் மாறட்டும். ஆண்டவரே, தெய்வீக ரகசியத்தை, கர்த்தருடைய ரகசியத்தை நான் அந்நிய ஸ்தலத்துல அந்நியரின் மத்தியில நான் வெளிப்படுத்தவே மாட்டேன். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்க ஆரம்பிப்போம். என்னென்ன காரியங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் சொல்லுகிறாரோ கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்க ஆரம்பிப்போம். தேவையில்லாம ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடாது. குடும்ப ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடாது. தேவனோடு உள்ள ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடாது. தனிப்பட்ட ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடாது. எனக்கு ஒரு மாறுபாடான நாவு இருக்குன்னா அதை அகற்றுங்கப்பா. அது என்னை விட்டு அகற்றுங்கப்பா. அது என்னை விட்டு அகற்றுங்க ஆண்டவரே. செத்த கிரியை
என்னை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. நான் பலனடைய, இன்னுமக்காய் பலனடைய, எழுந்து போரடிக்க என்னை பலப்படுத்த. கரங்கள் ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தி இருக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை நம்முடைய கரங்கள் வழியாய் பாய போகிறது. கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ள பாய போகிறது. அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வல்லமை நம்ம ஒவ்வொருவரையும் அந்த வல்லமை நம்ம நிரப்போம். கரங்கள் ஆண்டுக்கு நேரம் நிறைய தம்பிகள் கரங்களை உயர்த்தல, நல்ல கரங்களை உயர்த்தி 2 கரங்களை ஆண்டுக்கு நேரம் உயர்த்தி அர்ப்பணிக்க ஆரம்பிப்போம். வாயில திறந்து அர்ப்பணிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்குறேன், என்னை ஒப்புக் கொடுக்குறேன். இன்னும் உங்களுடைய பலத்தால் நான் இடை கட்டப்பட என்னை ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே. என்ன பலத்தால் நிரப்போம், என்ன பலத்தால் நிரப்போம், என்னுடைய பலத்தை இடை கட்டுங்க ஆண்டவரே. இன்னும் நான் பலப்பட பார்த்து உனக்கு இருக்கிற பலம் போதும் ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற பலம் கொஞ்சமா இருக்கு ஆண்டவரே. நீ சிறியவன் ஆண்டவரே. சிறியவனை தான் பலத்த ஜாதியை மாற்ற கர்த்தர் தேடுறார். இந்த இடத்துல ஒப்புக் கொடுக்குறோம் எல்லாரும். நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி என்ன ஒப்புக் கொடுக்குறேன். என் குடும்பத்தில் நான் சிறியவன், நான் எளிமையானவள் இல்ல. சிறியவனை தான் கர்த்தர் தேடுறார். தப்பு வைக்கிறதற்கு எழும்புகிறவர்களை தான் கர்த்தர் தேடுகிறார். எழும்பி போரடிப்பதற்கு எழும்புகிறவர்களை தான் கர்த்தர் தேடுகிறார். அசதி இருக்கிறவங்களை கர்த்தர் தேடவே இல்லை. கர்த்தருடைய தூதன் தேடுகிறார். களத்துல வந்து உட்கார்ந்து தேடுகிறார். இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை தேடுகிறார். போரடிக்கிற எழும்புகிற ஜனம் எங்க இருக்கு? போரடிக்க எழும்புகிற ஆத்மா எங்க இருக்கு? போரடிக்க எழும்புகிறதான நபர் எங்க இருக்காங்க? பலனடைய நீ ஒப்பு கொடுக்கிறேன், பலனடைய நீ ஒப்பு கொடுக்கிறேன். தேவ பலத்தை இன்னும் பலப்பட நீ ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் அவருடைய ஆவியினால உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்பட ஒன்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உள்ளான மனுஷன்ல நான் வல்லமையாய் பலப்பட ஆண்டவரே. இருக்கிற பலத்தோடு நான் எழும்பேன் ஆண்டவரே. இருக்கிற பலத்தோடு நான் எழும்பேன் ஆண்டவரே. நீ அபிஷேகப்பா, நீ அபிஷேக ஒரு அளவில்லாத அபிஷேகங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இதமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இதமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப, நல்ல கரங்களை கட்டி இறங்கி வாருமே. இந்த இதமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இதமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இதமசைய எங்கள் உள்ளங்கள் நிரப்பப்படட்டும். நல்ல சத்தத்தை உயர்த்தி இறங்கி வாருமே. இந்த இதமசைய உள்ளங்கள் நிரப்பப்படட்டும். தேவ பலத்தால் இன்னும் இடை கட்டப்பட இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நல்ல கரங்களை கட்டி, நல்ல கரங்களை கட்டி அந்த விசேஷித்த அபிஷேக நிலைகளை நிரப்புங்கப்பா. எழுந்து போரடிக்கிற அந்த அபிஷேக நிலைகளை நிரப்பும். சீயோன் குமாரத்தையே நீ எழுந்து போரடி. போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிது கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன் என்று சொன்னான். அந்த வார்த்தையின் வல்லமை ஆண்டவரே இந்த நாள் இந்த காலையில நிற்கிறதான இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். போரடிப்பதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறதான எழுந்து எழுந்து போரடிப்பதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமை அதிகமாய் நிரப்புவீராக. இன்னும் தேவ பலத்தில் பலப்படுவதற்கு ஏதுவாய் கர்த்தர் அவர்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாய் எழுந்து நிற்கிறதான சத்த கிரியைகள், விரோதமாய் உள்ள இருக்கிறதான ஜென்ம சுபாவங்கள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். மாறுபாடு உள்ள நாவு இயேசுவின் நாமத்தினால் அகற்றப்படுவதாக
மாறுவதாக. அன்றுவரே ரகசியங்களை தூக்கி திரிகிற நாவு இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. ஆமென். இன்னும் மக்களை பலப்பட, இன்னும் ஆவியில பலப்பட, சிதறடிக்க சத்ருவை ஜெயிக்க, சிதறடிக்க சத்ருவை முறியடிக்க விசேஷித்த ஆவியின் வல்லமையினால லோரர் இடைக்கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தையின் வல்லமையினால் நிரப்புவீராக. நான் உங்க சமத்துல கண்ணுக்கு ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின் வல்லமையினால் நிரப்புங்கப்பா. விசுவாச அறிக்கையில இன்னும் பலப்பட கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எழுந்து போரடிக்க, எழுந்து போரடிக்க, எந்த நேரம் இல்லாம பிந்தி தனித்திருக்கிற போராடுகிற அனுபவம், எழுந்து போரடிக்கிற அந்த அபிஷேகத்தினால இந்த நாள்ல கடந்து ஒவ்வொருவரையும் கர்த்தனை நிரப்பி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். உன் முகத்துக்கு விரோதமாய், உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான சிதறடிக்கிற சத்ருவை வீழ்த்துவதற்கான, எதிர்க்கிறதுக்கான, முறியடிப்பதற்கான விசேஷித்த வல்லமையினால கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் பலப்படுங்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. அது நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய், அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே அநேகரை இழுத்து செல்லுகிறவர்களாய் கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை அதை உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அடுவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.